வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. விசாகம் பார்த்தாச்சு. சரி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதுவும் அந்த 40 வயசுல ஒரு விஷயத்த சொன்னோன்னு எல்லாருமே சரி ஓகே இனிமே நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி, அடுத்து அனுஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தலாமா? ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அனுச நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக கேட்டிருக்கீங்க. இந்த அனுச நட்சத்திரம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 17வது நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா. 17வது நட்சத்திரம் அனுசம். இந்த அனுச நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்தாலும் விருச்சிக ராசியில் தான் அவர் பிறப்பாருங்க. இந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர் பிறந்தால் அனுச நட்சத்திரனாலே உயிர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம், உயிர் புதுப்பித்த நட்சத்திரம். அப்படின்னு என்ன அப்படின்னா, உயிர் புதுப்பித்த நட்சத்திரம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் உயிரை காப்பாற்றுங்களா. ஏதாவது ஒருத்தர் போகிற வழியில் திடீர்னு ஒருத்தர் கிருகிருன்னு விழுந்துட்டாலோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலோ அனுச நட்சத்திரக்கார பக்கத்துலேருந்து அது உயிர் போகாதுங்க. அதை உயிர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். இந்த எங்கே போனாலும் இவங்களுடைய எண்ணமெல்லாம் பாருங்கள், எங்கே போனாலும் நல்லது செஞ்சு வச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த உலகத்தில் அனுச நட்சத்திரக்காரன் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் உயிருக்கு கேரண்டி உண்டு. ஏன்னா உயிருக்கு கேரண்டி உண்டு. உயிர் காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் அனுசம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, இந்த ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சைடு போனீங்கன்னா பனை மரங்கள் நிறைய இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முன்னோர்களெல்லாம் எவ்வளோ அறிவாளிங்கிறது இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் தென்னை மரம் தானே வச்சா தேங்காய் காய்க்கும். அவங்க ஏன் கடலோர பகுதியில் பனை மரத்தை விதைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த அனுச நட்சத்திரம் என்பது பனை மரம். அனுசம்னா பனை மரம், அனுசம்னா கொடைங்க. யாராவது கொடை பிடிச்சா அவங்க குடும்பத்தில் அனுசம் இருக்குது. யாராவது கொடை பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கொடை அந்த காலத்தில் கொடை பிடிப்பாங்க. அந்த வயசானவர் பாருங்கள், ஒரு 70 வயசான அந்த கொடையை தைச்சிட்ருப்பார், அப்படியே கொடை தைச்சிட்ருப்பார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அனுசம்னா கொடை. இந்த அனுசம்னா கொடைங்கிறது எதை வச்சு சொல்கிற அப்படின்னா, கடைசி வரைக்குமே நிழல் படாமல் அளவான வெயிலில் கொடை பிடிச்சிட்டு போய் நீண்ட காலம் வாழ்ந்துருக்காங்க. இந்த கொடைக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க. இதே மாதிரி இந்த பனைமரம் பாருங்கள், கொடை மாதிரியே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதனால தான் அனுசம் பனை மரமாக அந்த காலத்தில் சேகரிச்சிருக்காங்க. நேர் மரம் இருக்குங்க, அப்படியே சுற்றி வர ஒரு வட்டம் இருக்கும், அப்படியே கொடை மாதிரியே இருக்குது. அதனால தான் அனுசம் பனை மரம். இந்த பனை 1000 பறவை 1000. பறவையை கொல்லாமல் இருந்தால் அது பல்லாயிரம் வருஷம் வாழுமா. இந்த பனைமரத்தை அறுக்காமல் இருந்தால் அது 1000 வருஷம் உயிரோடு இருக்குங்களா. அதனால தான் தண்ணியே இல்லை, பனைமரம் எப்படி வருது? இந்த தண்ணியில் பூரா சேகரித்து வச்சு இந்த பனைமரம் வேணுங்கிறப்ப தண்ணி இல்லாதப்போ குடிச்சிக்கிட்டே அந்த பனைமரம் இருக்குங்களா. யாராவது பாருங்கள், வனாந்திர காட்டுக்குள்ளே பனைமரத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்களா? தென்னை மரத்துக்கு தினமும் தண்ணி விடுறாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வேறு அழுகி போயினா அடுத்த நாள் தண்ணி விடுறாங்க. பனைமரத்துக்கு யாரு கொண்டு போய் தண்ணி ஊற்றிருக்காங்க? அப்போ தண்ணி அந்த காலத்தில் எப்பெல்லாம் ஈரம் இருக்குதோ அப்போ அதை எல்லாமே சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி மீட்டருக்கு தண்ணி சேகரித்து உள்ளே வச்சுக்குங்களா. அந்த வேரோட சக்தி, அந்த வேரில் எப்பெல்லாம் தண்ணி இல்லையோ அப்போ தண்ணி பூரா எடுத்துக்கிட்டு போய், அதனால தான் அவ்வளோ பசுமை, மேலே நொங்கு வருது, பதினி வருது, தெளிவு வருது, எல்லாம் வருதுங்க. அதுக்கு எந்த தண்ணியுமே யாரும் கொடுக்காம பனைவர வருதுன்னா அதுக்கு தானாக உயிர்ப்பித்த நட்சத்திரம் தானே. அப்போ அனுசம் உயிர்ப்பித்த நட்சத்திரம். இதில் முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கடலோர பகுதியில் இந்த பனைமரத்தை பூராமே விதைச்சி வச்சதுனால பனைமரம் நட்ட வச்சுருப்பாங்க. இந்த பனைமரத்துடைய ஓலை பார்த்தீங்கன்னா ஈக்கியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஊசியாக இருக்கும், முள்ளாட்டு இருக்குங்க தூரத்துலேருந்து பார்த்தா. கரெக்டு தானேங்க? அப்போது இந்த கடலோர பகுதியில் இருக்கிறவங்க கடல்லேருந்து ஒரு சூறாவளி காற்று கிராமத்தை அழிக்கிறதுக்காக வருங்களாம். மாதம் அது சூறாவளி காற்றெல்லாம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த சூறாவளி காற்று வந்துச்சுன்னா அந்த கிராமத்தை அழிக்கிறதுக்காக அந்த காற்று வரும்போது இந்த பனை மரம் குறுக்க வச்சுக்கிறனால இந்த சூறாவளி காற்று அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத காற்று போய் இந்த பனை மரத்தில் மோதுச்சுன்னா, இந்த மோதின உடனே இந்த காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்று அங்கேயே உடஞ்சி இந்த கிராமம் தப்பிச்சுக்குமா. அதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் வேலி போட்டால் காற்றுக்கு பத்தாதுன்னு பனை மரத்தை நட்ட வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்கலாம். அப்போது எத்தனை உயிர் அந்த காற்று காப்பாற்றிடுச்சு பார்த்தீங்களா. அதனால தான் உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். ஒரு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப முடியலைங்க, நான் ஏதாவது எனக்கு ஒன்று ஆயிருமோன்னு நினச்சி பயமாக இருந்தால் அனுச நட்சத்திரக்காரை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு அந்த பேஷண்ட்டை சேர்த்தும் போது அனுச நட்சத்திரக்கார் கூட போனால் அந்த 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 பேஷண்ட்டை இறக்க மாட்டாருங்க.
ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடியவரே பக்கத்தில் இருக்கும்போது உயிர் போகாது. அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்க. அப்போ அனுச நட்சத்திரக்காரை வந்து அந்த காலத்தில் பக்கத்தில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு கேரண்டி இருக்குதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, மனுஷன்தான். ஆனால் அதோட அதுக்கிட்ட உடம்புல வாழ்கிற நட்சத்திரம் இதை எடுத்துக்குதுங்கண்ணே. எப்படிங்கம்மா, இப்போது ஒரு தலையில் பூ வைக்கிறீங்க, இந்த பூவோட வாசம் உங்களுக்கு மட்டும் இருக்குதுங்களா, எங்களுக்கு வாசம் அடிக்குமா? சுற்றி உள்ளவங்களுக்கும் வரும். வருமில்ல? வரும். அதே மாதிரி தான் அந்த நட்சத்திரம் அவங்களோட வாழுது, எல்லாத்தையும் பார்க்குமா. ஓகே, புரியுதுங்களாம்மா? அதே போல தான் அப்போ அவர் உயிர்ப்பித்த நட்சத்திரம் அதுதான். அப்போ இந்த அனுச நட்சத்திரங்கிறது அதனுடைய பவர். அப்போ அந்த அனுச நட்சத்திரக்காருக்கு வந்து பாருங்கள், நீங்கள் 17வது நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல ஜோசியத்தை உள்ளே கொண்டு வரலாம். 17 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 17 கூட்டினீங்கன்னா 7 1 இல்லை, 17 வந்து 7 1 8 தானே. 17 கூட்டுறீங்க, 1 7 8 அவ்வளோதானே. மேசத்துலேருந்து எண்ணி பாருங்கள், மேச ரிஷபம் மிதுனம் கடக சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் எவ்வளோங்க? 8. அப்போ காலச்சக்கரத்துக்கு 8 விருச்சிக ராசி, இது 8வது ராசி, இதுவும் 17வது நட்சத்திரம் 8. எப்படி கரெக்டாக வச்சுருக்காங்க? 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அதனால் ஆயுள் விருத்தி ஏற்படுது. எல்லாமே ஒன்றுக்கொன்று. அந்த காலத்தில் முன்னோர்கள் ஜோசியத்தை விஞ்ஞானமாக தான் உள்ளே புதைச்சி வச்சுருக்காங்கன்னு. அதை எடுக்க தெரிஞ்சால் புத்திசாலி, அவ்வளோதாங்க. ஜோதிடத்தில் பல ரகசியங்கள் இருக்குது. நாம் 120 வருஷம் வாழ்கிறோங்கிறோம், ஆனால் ஆராய்ச்சி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பண்ண முடியும். அதுக்குள்ளே என்ன இந்த ஜோதிடத்தில் சுவையாக இருக்குதுன்னு ரசித்து சுவைச்சு சாப்பிட்டு மென்று முழுங்கிட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டு அடுத்த தலைமுறை ஜோசியத்தை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். யாரும் வந்து ஜோசியத்தை வந்து மொத்தம் விலைக்கு வாங்க முடியாது. நம்ம ஆயுசு இருக்க வரைக்கும், கண்ணு இருக்க வரைக்கும் படிக்கலாங்க, பல்லு இருக்க வரைக்கும் கரும்புதிங்களாங்கிற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பல்லு இருக்கும்போதே சாப்பிட்டுக்கா. அப்போ பல்லு இருக்கிற காலத்து வரைக்கும் தானுங்க. அதை பல்லு போனால் சொல்லே போச்சா. எப்படிங்கம்மா? ஒருத்தர் சாபம் கொடுக்குறாருன்னு வைங்க, அவர் வாயை திறக்க சொல்லி 16 32 பல்லு இல்லாமல் அந்த வாய் வந்து எந்த பல்லுமே இல்லைன்னா அதுக்கு பேர் பொக்க வாயின்னு சொல்லுவாங்க. அந்த பொக்க வாயின்னு சொல்கிறது எதுக்குன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவங்க போய் சாபம் கொடுத்தா பழிக்காதான். ஏன்? பல்லு போனால் சொல்லு போச்சு. அப்போ பல்லு இருக்கும்போது எல்லாமே. அதனால தான் 32 வயசுக்கு மேலே நீ நல்லா இருப்பேன்னு அந்த காலத்தில் பொதுவாக சொன்னது காரணமே, மேலே 16 பல்லு கீழே 16 பல்லு, இந்த 2 பல்லு 32. இந்த 16ங்கிறது பாலா, 32ங்கிறது குமாரா. அதுக்கு மேலே தான் மெச்சூரிட்டியே வளருமா. அப்போ நீ 32 வயசு கிடக்கிறதுக்கு ஒரு பல்லுக்கு ஒரு வருஷம் தாண்டணுங்க. அப்போ இதெல்லாம் அந்த காலத்து பழமொழி எல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போச்சுன்னா, நான் தான் சொன்னங்களே, சொல்லாத காதல் செல்லாமலே போயிருன்னு. எல்லாமே எனக்குள்ளேயே போயிருச்சுன்னா என்னையோடவே போயிருங்க. எங்கிட்ட இருக்கிற விஷயத்தை உலகத்துக்கு கொடுத்துட்டு போனோம்னா எனக்கு அப்புறம் இதை தாங்கி பிடிக்கிறதுக்கு அடுத்த ஜோசியர் பிறப்பாங்கல்ல. அப்போ அதுதாங்க தலைமுறை. அதனால தான் நம்ம இந்த ஜோதிட புக் எழுதியிருக்கிறோமா இல்லைங்களா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இது ஆதிகால பரிகாரங்கள்னு 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இதில் எழுதிக்கிறனா இல்லைங்களா? வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இது என்னுடைய பிறந்த டைட்டிலுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம். தலைமுறையாக நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் இருந்துட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வாழுமா வாழாதாங்க? அப்போது அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம ஒரு உதாரணம் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக. அப்போ இந்த அனுச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் சனி மகா திசையில் தான் பிறப்பாங்க. அப்போ இந்த சனி திசையில் தான் அவங்க பிறப்பாங்க. அந்த சனி வந்து 19 வருஷம். அப்போ 19 வருஷத்தில் 9 வருஷம் 9.5 வருஷம் இருப்பு இருக்கும். அதுக்கடுத்து புதன் திசை 17 வருஷம், 17 ஒரு 9 26 27 வயசு. அப்போ அவர் வந்து படிப்பு காலத்தில் எல்லாம் முடிச்சு, இந்த புதன் முடிச்சு கேது திசை வருங்க, 27 ஒரு 7 34. இவருக்கு புதன் திசையும் கேது திசையும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கும். இப்போவே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எந்த திசையில் கல்யாணம் பண்ணிங்கன்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். இதெல்லாம் தான் ஒரு மிராக்கலுங்க, மெமரிக்குள்ளேயே வச்சுக்கிறோம் இல்லையாங்க. எந்த திசையில் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு, இந்த நட்சத்திரம் பிறந்த இந்த திசையில் அவர் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லிடும். அப்போ புதன் திசை கேது திசையில் பெரும்பாலும் 70% கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை 20 வருஷங்க. அப்போ இவருக்கு வந்து சனி 19 வருஷத்தில் 9 வருஷம் இருப்பு, புதன் ஒரு 17 9 17 9 26 26 27 வயசுக்கு மேலே குரு, அதாவது வந்து எப்படி வருது உங்களுக்கு, சனி புதன், அடுத்த கேது ஒரு 7 வருஷங்க 36, அதுக்கடுத்து ஒரு 6 36 42. அப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக எது வருது, பிறக்கும்போது சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு சுக்கர திசை வரும்போது சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசையில் தான் ரிட்டையர்டுங்க, சந்திர திசையில் ரிட்டையர்டு. அப்போ சனி திசை 9 வருஷம் தான் இருப்பு இருக்குது. புதன் திசை ஒரு 17 17 9 26. அதுக்கப்புறம் சனி புதன் முடிஞ்சு கேது திசை வந்துடுவார்.
கேது வந்து 17, 9, 26, ஒரு கேது ஒரு 7. கேது ஒரு 7 வருஷம் வரும்போது 26, ஒரு 7, 28, 29, 30, 31, 32, 33 வயசுக்கும் போது இவங்களுக்கு கல்யாணம். புதன் திசை கேது திசை கல்யாணம் பண்ணி வச்சிரும். இந்த 33 வயசுக்கு மேலே சுக்கிர திசை 53 வயசுங்க. 53 வயசுக்கு அப்புறம் சூரியன் திசை 6 வருஷங்க. 53 ஒரு 6, 61 வயசு. இந்த சூரியன் திசை ரிட்டையர்ட் ஆகிறாருங்கன்னு சொல்கிறேன். இந்த கணக்கு நீங்கள் மனசுக்குள்ளேயே கொண்டு வரணும். இந்த பேனாவை எடுத்து கணக்கு போட்டாங்க கூட கொஞ்சம் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெமரிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் சொல்லணுமல்ல. அப்போ இது காரணம் என்னென்னா, அப்போ வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனி திசையில் பிறப்பார், அது குழந்தை. புதன் திசையில் பிறப்பார், அறிவு. கேது திசையில் பிறப்பார், ஞானம். சுக்கிர திசையில் பிறப்பார், செல்வம். சூரியன் திசையில் பிறப்பார், ரிட்டையர்டு. எப்படிங்க 60 வயசுங்கும் போது அவருக்கு சூரியன் திசை ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, மிஞ்சி கொஞ்சம் முன்ன பின்ன வருஷங்களில் வந்து மகாதிசை இருப்பு கம்மியாக இருந்து எச்சு கம்மி இருந்தால் ஒருவேளை சந்திர திசையோடு அவருக்கு ரிட்டையர்ட் ஆயிடுவார். அப்போ இவருக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். என்றைக்குமே அனுச நட்சத்திரக்காரை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பகைச்சிக்காதீங்க. அனுசம் வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம். கடவுளே மனித ரூபத்தில் தூதர்கள் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் தெய்வ அனுகிரகமாக பிறந்த நட்சத்திரம் தான் அனுசம். அவருக்கு இல்லாத விட அனுசத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆயுசு ஜாஸ்திங்க. ஏன்னா பனைமரத்துக்கு ஆயுசு ஜாஸ்தி இல்லையா, 1000 வருஷம் சொன்னோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு வயசும் வலிமையும் அதிகம் இல்லைங்களா, நீண்ட காலம் வாழுவார். அதனால தான் அந்த காலத்தில் கொடை வச்சுருப்பாங்க. கேரளாவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மழை வரும்னு கொடை பிடிப்பாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க அனுசத்தை இயக்குறாங்களா இல்லையா, ஆயில் பழத்தை கூட்டுறக்காக இந்த தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு கொடை பிடிச்சிக்கிறாங்க. எங்கே போனாலும் கொடையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போது நிழல் கூட வரும்போது இந்த கொடை அனுசமும் கூட வருதில்லைங்கண்ணே. அப்போ நீண்ட காலம் கொடையை கையில் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அனுச நட்சத்திரக்கார வீட்டில் ஒரு கொடை ஒன்று தொங்க விட்டுட்டிங்கனாலே அனுசை இயங்கிட்டு இருக்க வரைக்கும் அவருக்கு ஆயுசுக்கு எந்த பங்கும் வராது. ஒரு அந்த காலத்தில் கருப்பு கொடையை அந்த காலத்தில் கருப்பு கொடை தான் வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு வளைஞ்சு ஒரு கொடை வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எடுக்க போனோம்னா அந்த சீரியலில் நடிக்கிறவங்க சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் கொடை எப்பவுமே பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கொடை பிடிக்க வரைக்கும் அவங்களுக்கு ஆயில் பழத்துக்கு கெட்டி. நம்ம நினச்சிக்கோ நிழலுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எது இயங்குதுங்க, அனுசம் வந்து கொடையாக இயங்குது. அது நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. அவங்க வந்து சினி ஃபீல்டில் நடிக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நிழலை நினைக்குவாங்க. இந்த நிழலுக்காக அவங்க இந்த கொடை இயக்குறாங்க. ஆனால் அது இயங்குறது என்னென்னா உனக்கு ஆயில் விருத்தி ஏற்படுத்தி கொடுங்க, அது இயங்குது. அப்போ உயிரற்ற பொருளும் உயிருள்ள பொருளும் சமாதானம் படுத்துத்தானே ஒரு சீரியல் நடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அனுசம் தான் அதனுடைய தாற்பயம். அதனால் கண்டிப்பாக இந்த அனுச நட்சத்திரக்காருக்கு நான் ஒரு கோயில் கொடுக்குறேங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி வரும்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார். அனுச நட்சத்திரம் என்றைக்கும் ஆயில் விருத்தி ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். அதனால் அவங்க வாழ்க்கையில் இந்த 60 வயசுக்குள்ளே வேக்கானமாக பொழைச்சிட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது நிம்மதியான வாழ்க்கையில் சொல்லுது. ஐயா, இப்போ நம்ம அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் நிறைய பலன்கள் கொடுத்தீங்க. சரி, நீங்கள் அப்போ பேசும்போதே சொன்னீங்க உங்களுக்கு ஒரு கோவில் வச்சுருக்கேன், ரகசியமான கோவில், போயிட்டு மட்டும் வாங்க வாழ்க்கை மாறிடும்னு சொன்னீங்க. சரி, ஸோ இந்த அனுஷ நட்சத்திரம் எந்த கோவிலில் போய் வழிபட்டுட்டு வரணும்? கண்டிப்பாங்கம்மா. அனுச நட்சத்திரம் ரொம்ப உயிர் புதுப்பித்த நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடியது அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊர் இல்லைங்களா. அதனால் இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பவர். இந்த நட்சத்திரத்துக்குன்னே ஒரு ரகசிய கோயில் ஒன்று இருக்குதுங்க. இந்த கோவில் சாதாரண கோவில் இல்லைங்க. இந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தோடனே மாற்றம் தெரியும். ஆமாம், இது என்னென்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் திருநின்ற ஊருங்கிற ஊருக்கு பக்கத்தில், மயிலாடுதுறை வழி திருநின்ற ஊருங்கிற பக்கத்துலேயே மகாலட்சுமிபுரீஸ்வரர், அந்த மகாலட்சுமிபுரீஸ்வரர் கோவில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோயில் லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திர தோஷை நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கை ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருங்க. கண்டிப்பாக இது நல்லதே நடக்கும். இதை செய்யுங்க, மிகப்பெரிய மாற்றங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னாலே வந்து அடுத்தவங்களோட உயிரை காப்பாற்றுறது தான். ஸோ அப்படி ஒரு நட்சத்திரத்தை பற்றி அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. சரிம்மா, அடுத்த ஒரு நட்சத்திரத்தை பார்க்கலாம். யார் தொடர்ந்து நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா, வணக்கம்.